ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோலேருந்து புதுசாக T2 5G அப்படிங்கிற மொபைலை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 19,000 ஃப்ளிப்கார்ட்லேயும் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் சேலிங் போயிட்டுருக்கு. இந்த மொபைலை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஓவரால் திக்னஸ் 7.8 mm திக்னஸும் வெயிட் 172 கிராம் வெயிட்டும் இருக்குது. இதோட ஃப்ரேம் அப்புறம் பேக் ரெண்டுமே பிளாஸ்டிக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மெட்டல் ஃப்ரேமாவது கொடுத்துருக்கலாம், மேபி வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று பிளாக், இன்னொன்று மின்ட் அப்படிங்கிற 2 கலர் வேரியண்ட் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் மொத்தம் 2 வேரியண்ட் ஸ்டோரேஜ் அப்புறம் ரேமை பொறுத்து 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்க போகுது. ஒன்று 6GB ரேம் 128GB பார்த்தீங்க அப்படின்னா 19,000 இன்னொன்று 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.38 இன்ச்சஸ்க்கான அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, மல்டி டச் ரெஸ்பான்சிவோட. இது பார்க்கவே நல்லா பிரைட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1300 நெட்ஸ் அப்படிங்கிற ஒரு பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பிரைட்டாகவே இருக்கும், கலர் எல்லாமே நல்லா வைப்பாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. அது மாதிரி டச் சாம்பிளிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 நானோமீட்டரில் 8 கோரோட பில்ட் பண்ண ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 ரேம் டைப் இருக்குது. ஒன்று 6GB ரேம், இன்னொன்று 8GB ரேம். அதேமாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 128GBக்கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது SD கார்டு சப்போர்ட்டுமே இருக்குது. 512GB வரைக்கும் நம்ம SD கார்டு யூஸ் பண்ணி இன்டர்னல் ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் 13 OSலேயும் அவங்களோட ஃபன் டச் OS ஆன 13லேயும் இந்த மொபைல் ரன் ஆகிட்டுருக்கு. கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதில் பேக் சைடில் டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 MP கேமராவும் கூடவே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக ஒரு 2 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஏதாவது ஷேக் ஆயிடுச்சுனாலோ இல்லை சின்ன சின்ன ஷேக் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த கேமராவை யூஸ் பண்ணி நாம் 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். செல்ஃபிக்கு ஒரே ஒரு சிங்கிள் 16 MP கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் 4500 mAhக்கான பேட்டரி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இவங்க கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 50% 25 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிக்கலான்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரேமை பொறுத்த வரைக்கும் இதில் 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. கூடவே நீங்கள் 8GB ரேமை நீங்கள் விர்ச்சுவல் ரேமாக ஆட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஆப் யூசேஜ் பண்ணுறப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட அவங்க டெஸ்ட் பண்ண என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா ஒரே டயத்தில் 27 ஆப்ஸை பேக்ரவுண்டில் ரன் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு லேகும் இருக்காதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. கனெக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G மொபைல். ஸோ இது 5G நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகுது. ப்ளூடூத் 5.1 இருக்குது, வைஃபை இருக்குது, USB Type-C 2.0 கொடுத்துருக்காங்க, OTG சப்போர்ட் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் இது இன்டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இதோட டிஸ்பிளே தான். இதில் அமலான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வாட்டர் ட்ராப் நாட்ச் டிசைனில். அது மட்டும் இல்லாமல் இதில் 1300 நெட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பிடிக்காது அப்படின்னா மெயினாக பேட்ரி இதில் 4500 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்கு கொஞ்சம் ட்ராப்பாக எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைப்ரிட் சிம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டியூல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SD கார்டு ஸ்லாட் யூஸ் பண்ண முடியாது. இது எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இது எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான், ஆவரேஜான மொபைல் தான். உங்களுக்கு விவோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் இந்த மொபைல் கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்லிம்மாகவும் லைட் வெயிட்டடாகவும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு, அதாவது தப்பாக இருந்தால் மறக்காமல் அதை அப்படியே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.